ஒரு வழியா வேர்ல்டு கப் திருவிழா எண்டுக்கு வந்தாச்சுங்க. எஸ், FIFA வேர்ல்டு கப்போட ஃபைனல் முடிஞ்சிடுச்சு. இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் டீம் அர்ஜென்டினா தோத்து போயிட்டாங்க. வாமோஸ் எஸ்பானியோல் ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1-0 என்ற விதத்தில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி 2026 FIFA வேர்ல்டு கப் சாம்பியன் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2010 ஜெயிச்சிருந்தாங்க. செகண்ட் டைம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் அர்ஜென்டினா தான் வின் பண்ணுவாங்க. மெஸ்ஸி 2வது டைட்டில் அடிப்பார் அப்படின்னு எல்லாருமே அவளை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுதான் இல்லை. அர்ஜென்டினா இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறதுக்கு சுத்தமாக டிசர்வே பண்ணலைங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு டான் அடிச்சு முன்னுக்கு வரல, நான் அடித்த ஒவ்வொருத்தனும் டான்ற மாதிரி அவங்க இதுக்கு முன்னே வின் பண்ணது ஹாலண்ட், இங்கிலாந்து, பிரான்ஸ், இப்போ மெஸ்ஸியோட அர்ஜென்டினாவை வின் பண்ணி தான் ஸ்பெயின் வந்து கப் அடிச்சிருக்காங்க. இந்தியாவில் 3:30 மணி ஆயிடுச்சு காலையில் அந்த மேட்ச் முடியும் போது. ஃபுல் மேட்ச் நான் பார்த்தேன். மேட்ச் ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸ்பெயின் டிசர்வ்ஸ் திஸ் வேர்ல்டு கப் டைட்டில். ஏன் நான் சொல்றேன்னா, மேட்ச் ஃபுல்லா 90 மினிட்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. ஃபுல் டைம் ஆடி முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே கோல் ஸ்கோர் பண்ணல. அந்த ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்கு ஃபுல் டைமுக்கு. அந்த டைம்ல வந்து பெர்னாண்டஸ் வந்து ரெட் கார்டு வாங்குறாரு. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா 1 பிளேயர் ஷாட்ல தான் ஆடுறாங்க. இதுல அந்த ஸ்டாட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 ஷாட் தான் வந்து அர்ஜென்டினா ஷூட் பண்ணாங்க. மொத்தம் ஷாட் வந்து 20 ஷாட் கிட்ட, ஆன் டார்கெட் ஒரு 12 ஷாட், எல்லாமே ஸ்பெயின் தான் பண்ணாங்க. பால் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% ஸ்பெயின் வச்சுட்டு இருந்தாங்க. மேட்ச் நான் பார்த்துட்டு இருக்கேன். அர்ஜென்டினா ஒழுங்கா பாஸ் கூட பண்ண முடியல. பால் அர்ஜென்டினா கிட்ட இருந்து உடனே அவங்க பாஸ் பண்றதை அவங்க ஸ்பெயின் வந்து தட்டி பறிச்சிடுறாங்க. ஸ்பெயின் பக்காவான பாஸுங்க. ஒட்டு மொத்தமா ஒரு 700+ பாஸ் இருந்ததுங்க. அதுல பாதி கூட அர்ஜென்டினா பண்ணலாங்க. 300+ பாஸ் தான் அர்ஜென்டினா பண்ணாங்க. இவங்களோட 50% அதிகமான பாஸ் வந்து ஸ்பெயின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த பாலோட பொசிஷன், பாலோட கண்ட்ரோல் எந்த அளவுக்கு ஸ்பெயின் வச்சிருந்தாங்க பார்த்துங்க. ஒவ்வொரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டார்கெட் பேங் அடிச்சாங்க. இந்த அர்ஜென்டினா டீம் பாலை இங்கிருந்து அந்த பக்கம் கொண்டு போக கூட முடியல அவங்களால. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு வேர்ல்டு சாம்பியன் எதிர்பார்க்கறது வாய்ப்பே இல்லைங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு FIFA வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டார்கெட் பக்காவா பால் பாஸ் பண்ணி டார்கெட் அடிச்சு இந்த டஃப்பான அந்த மேட்சை வின் பண்ணி அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. நாங்க தான் வேர்ல்டு சாம்பியன் சொல்றோம். எக்ஸ்ட்ரா டைம்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபெரன் டோரஸ் வந்து அந்த கோலை ஸ்கோர் பண்ணி சூப்பரா ஸ்பெயினுக்கு அந்த பேஸை செட் பண்ணி கொடுத்தாரு. வெறும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கின்ற டைம்ல அர்ஜென்டினாவால அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாம கோல் ஸ்கோர் பண்ணவே முடியல. ஸோ ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஜேர்னி முடிவுக்கு வருதுங்க. மெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டே பிச்சை விட்டு வெளில போனாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோவை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நேமாரை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி லூகா மோட்ரிக்கை பார்த்தோம், எம்பாபேவை பார்த்தோம். பல லெஜெண்டரி பிளேயர்ஸ் வந்து அவங்களால அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களால வேர்ல்டு கப் ஆட முடியாதுன்ற ஒரு சோகத்துல பிச்சை விட்டு வெளில போனாங்க. அதுல லாஸ்டா வெளில போறது நம்ம லியோனல் மெஸ்ஸி தான். பியூட்டிஃபுல் ஜர்னி, தி ஆல் டைம் கோட் மெஸ்ஸி வந்து அவரோட ஃபுட்பாலுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்பானிஷ் டீம்ங்க. அந்த டிஃபென்சிவ் வால் அப்படி சொல்றாங்க, அந்த ஸ்பானிஷ் வால் ஒன்னு பில்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் அவங்க ஒரே ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க டிஃபென்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. நேத்து டிஃபென்ஸ் இல்லங்க, நேத்து கம்ப்ளீட் ஆஃபென்ஸ் தான். டிஃபென்சிவ் மோட்ல அர்ஜென்டினா தான் இருந்தாங்க. அர்ஜென்டினாவால வந்து அந்த டிஃபென்ஸை கூட ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டிஃபென்ஸை உடச்சு தூக்கி போயிட்டு பக்காவா ஸ்பெயின் கோல் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க.